Sin 90 degree minus theta. Sin 90 degree minus theta. Cos theta வாங்கக்கா. cos theta வாங்கக்கான்னு என்ன கேட்கக்கூடாது. cos theta கான்னு நீங்க சொல்லணும். cos theta தானே? ஆமாங்கக்கா. சரி. sin square theta plus cos square theta. tan square theta எப்படி எழுதலாம்? tan square theta சொல்லுங்க. secant square theta யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? ஃபார்முலா சொல்லுங்க. ஐயோ கத்தாத பொண்ணு. tan square theta தெரியலையா? படிக்கலையா? secant square theta minus 1. ஓகே. cos 90 degree cos 90 degree வேல்யூ வேணுமா? secant thetaக்கா. இல்ல cos 90 degree வேல்யூ கேக்குறேன். அந்த டேபிள்ல இருக்கும்ல அது. குட். tan 45 degree 1கா. sin 30 degree 1/2. cos 60 degree 1/2. 1/√3கா. No. cos 60 degree வேல்யூவா? 1/2கா. 1/2 தான். 1/2 தான். வேற secant square theta எப்படி எழுதலாம்? ஃபார்முலா tan square theta யூஸ் பண்ணி. ஏமா secant square theta எப்படி எழுதலாம்? 1 minus tan square theta. 1 மைனஸா பிளஸ்ஸா? ப்ளஸ்க்கா. மைனஸ் போட்டாலும் தப்பு தான். சரி ஓகே. ஓரளவு பார்த்துருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த ஃபார்முலாஸ்லாம் முக்கியம். படித்தாதான் இந்த சாப்டர் ஈஸி. நான் நேற்றே சொல்லிட்டேன். ஓகேவா? சரி நான் அப்படியே சம்முக்கு போயிடுறேம்மா. போகலாமா? போகலாம்லம்மா? போலாம்க்கா. ஓகே. யார் இது புது வயசு? யாருக்கா? நானா? நீங்க தான். பழசுதான்க்கா. பழசுதானா? சரி. பழச கொஞ்ச நாளா காணும். சரி நான் எப்பவுமே வந்துட்டேன்க்கா. சரிம்மா ஓகேம்மா. சரி எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்காட்டுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு, பயிற்சியில எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அது 2 மார்க்கா தான் இருக்கும். அந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், நோட் பண்ணிக்கோங்க. tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. இங்க மைனஸ்ல இருக்கிற இந்த டேமை மல்டிபிள்ல மாறுது. இந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். எந்த ஒரு டேமையும் மல்டிபிள் அண்ட் டிவைடு பெருக்கவும் செஞ்சு வகுக்கவும் செஞ்சா அதோட வேல்யூ மாறாது. ஏன்னா கேன்சல் பண்ணாலும் அதோட வேல்யூ 1 தான். எந்த ஒரு எண் கூடயுமே 1 பெருக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து மாறாது. அந்த எண் என்னவோ அதே எண் தான் வரும். அதனால நம்ம ஏதாவது ஒரு டேம் கூட நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா மல்டிபிள் அண்ட் டிவைடு பெருக்கவும் செஞ்சுக்கணும், வகுக்கவும் செஞ்சுக்கணும். அப்படி பண்ணா எந்த வேல்யூமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா tan வந்து மல்டிபிள்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தது அப்படின்னா ரெண்டுத்துலயும் காமனா tan ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுக்க முடியும். sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு,
அது எப்போம்மா டான் ஸ்கொயர் தீட்டாவா மாறும்? டான் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சொல்லுங்கப்பா. tan by cos. சைன் பை காஸ்னு இருந்தா அந்த டான்னு நீங்க எழுதுவீங்க. கரெக்ட்டா? கொஸ்டின் என்னம்மா? Tan square theta minus sin square theta ம். equal to tan square theta sin square theta. ஓகேம்மா. இது வேற நேத்துலேருந்து லோட் ஆயிட்டு இருக்கு. சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன். இதுல இந்த சைன் ஸ்கொயரை நான் டான் ஸ்கொயரா மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த செகண்ட் டேர்ம்ல நானாவே மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றேன். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை பெருக்கவும் செய்றேன், வகுக்கவும் செய்றேன். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்னவா எழுதலாம்? எப்படி மாத்திக்கலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னம்மா? சைன் பை காஸ் என்னன்னு எழுதணும்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எப்படி சொல்லணும்னு நேற்று சொன்னேன். ஞாபகம் இல்லையா? பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. எப்படி எழுதணும்? சைன் தீட்டா காஸ் 1 கிடையாது. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டா. ஓகேவா? தெரியாதா? தெரியாதுக்கா. ஓகே. உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல. ஏன்னா நீங்க நேற்று அட்டென்ட் பண்ணல. அதனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. மற்றவங்களுக்கு தெரியாதா? ஏம்மா? நான் பேசுறது கேக்குதா? டவுட்டா இருந்தாலும் சும்மா சொல்லுங்கம்மா. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. என்னால வந்து அடிக்க கூட முடியாது. அதனால நீங்க இன்னும் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. எனக்கு பேசுங்க. உங்க வாய்ஸ் கேட்டாலே போதும். சரி. சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ டான் தீட்டா. நேற்று பார்த்தோம்ல அந்த டேபிள்லாம் பார்த்தோமே. சைன் தீட்டான்னு இருந்தது, காஸ் தீட்டான்னு இருந்தது. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதான் டான் தீட்டா அப்படிலாம் போட்டு காமிச்சனே. ஃபார்முலாலாம் எழுதுறீங்களே. சரி. இனிமையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை டான் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? காமனா என்ன இருக்கு? டான் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். இதில் டான் ஸ்கொயர் தீட்டாவை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஃபார்முலா படிச்சிங்களே. sin square theta. sin square theta. அவ்வளோதான். ப்ரூஃப் வந்துருச்சு பாருங்க. இது யாரும் டவுட் கூட கேட்டு படிச்சிங்களே இந்த சம்ம. அன்னைக்கு கூட எக்ஸாமில் இது வந்துருந்தது கரெக்டாக. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் இதே சம் சொல்லி கொடுத்தேன். யாரோ டவுட் கேட்டீங்க. கரெக்டாக எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இந்த சம் வந்துருந்துச்சு. சரி, இந்த சம் பாருங்க. இது டவுட்னா கேளுங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்கம்மா? நேம் சொல்லுங்க. நந்தினிகா. ஓகே. ஹரிஷ்கா. ஹரிஷ், நந்தினி, நிரஞ்சனாக்கா. நிரஞ்சனா, லட்சுமிகா. யஸ்வதி, பத்மஸ்ரீ, அகல்யாக்கா. அகல்யா, சந்தோஷ்னிகா. சந்தோஷினி, சுபாஷினி, தாரகாக்கா. தாரகா, இளம்பிரியன்கா. இளம்பிரியன், எல்லாருமே நேம் சொல்லிட்டீங்களா? ஹர்ஷினி சொன்னீங்களா? சொல்லிட்டேன்க்கா. ஓகே. ஹரி. சொல்லுங்கம்மா. அங்க ஏங்க காசு ஸ்கொயர் வந்திருக்கு? ஏன் அப்படின்னா நமக்கு தேவை வந்து டான் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். அதுக்காக நம்மளாவே ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இந்த உண்டு. அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளா தான் வந்து என்ன பண்ணுறோம்,
காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். எந்த ஒரு நம்பரையும் பெருக்கவும் செஞ்சு வகுக்கவும் செஞ்சா மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதோட வேல்யூ 1 தான். அதனால சேமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் இது வந்து tan ஸ்கொயர் தீட்டாவாக மாறுது. அப்போ காமனாக வெளியில் எடுக்க முடியுது நம்மளால. எடுத்ததுக்கப்புறம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு, அதை நம்மளால சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்ற முடியும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? வைத்தீஸ்வரன் லேட் ஆயிடுச்சா? சரி, நெக்ஸ்ட் போட்டுமா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓகே, சரி. இந்த சம் பாருங்க. இந்த மாதிரி எந்தெந்த சம்ல எல்லாம் கீழே 1 பிளஸ் காஸ் தீட்டா, 1 பிளஸ் சைன் தீட்டா, 1 மைனஸ் காஸ் தீட்டா, 1 மைனஸ் சைன் தீட்டா, இந்த மாதிரி டேம் இருக்கும், அந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருக்கும், அது சில டைம் ரூட்ல கூட இருக்கும். அந்த மாதிரி சம் 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சம் பாருங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, சைன் தீட்டா சைன் ஏ பை 1 பிளஸ் காஸ் ஏ, இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சரி, இந்த சம்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கீழே இந்த மாதிரி 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, காஞ்சுகேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. தமிழ்ல வந்து இணையால வந்து தொகுதி, அதாவது இணை கொண்டு பெருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சைன் தீட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருந்தா கீழே என்ன டேம் இருக்கோ அதை அந்த குறியை மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கணும். அதாவது இப்போ மைனஸ்ல இருக்கா, பிளஸ்ஸால மேலையும் கீழையும் பெருக்கணும். இதுக்கு பேர் காஞ்சுகேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். காஞ்சுகேட்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? என்னமா ஞாபகம் வருது? என்னன்னு தெரியாதுக்கா. காஞ்சரிங் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டேன். இப்போ நான் சொன்னல, அதுதான் காஞ்சுகேட். என்னன்னா, இங்க 2 டேம் இருக்கும், ரெண்டும் வந்து பிளஸ் அப்படி இல்லைன்னா மைனஸ்ல இருக்கும். அந்த குறியை, அந்த சைனை சேஞ்ச் பண்ணி மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்றது தான் காஞ்சுகேட் மெத்தட். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேய் வந்து அதே மாதிரி இருக்காது, யார் உடம்புக்குள்ளேயே வந்து வேற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி. மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ் அப்படி. சரி, சும்மா சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த சமுக்கு போயிடுவோம். அந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. கொஸ்டின் சொல்லுங்க. equal to 1 minus cos A by sin A கா. ஓகே, கொஸ்டின் படிச்சது யாரு? நந்தினிகா. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் பாருங்க. LHS சைடு நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்கு, சைன் ஏ 1 பிளஸ் காஸ் ஏன்னு இருக்கா. காஞ்சுகேட் மெத்தடில் நான் என்ன சொன்னேன், 1 மைனஸால் மேலேயும் கீழேயும், கீழே என்ன டைம் இருக்கோ அதை மைனஸில், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இதை இப்போ மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை, இப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா தெரியுமா? காஞ்சுகேட் எங்கெல்லாம் வருதோ அங்கே இந்த ஃபார்முலா தான் கண்டிப்பாக வரும். இதோட வேல்யூ என்னமா ஃபார்முலா? a squared plus b squared ப்ளஸ்ஸா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ல எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. மைனஸ்ல இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் மைனஸ் வரும். ஓகேவா? சரி, அப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு, இது ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. சரி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இதை எப்படி எழுதலாம்? வெரி குட், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? மேலே உள்ள டேம் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏ. நீங்கள் என்ன ஃபார்முலா எழுதினாலும் பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எழுதி காட்டணும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்து எழுதி காமிக்கணும், என்ன ஃபார்முலா எழுதிருக்கீங்க அப்படின்றத அழகாக எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு காமிங்க. சரி,
இப்போ நான் இந்த சைன் ஏவையும் இந்த ஸ்கொயர் டேமையும் கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. அவ்வளோதான், நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. என்ன பண்ணோம்? கான்ஜுகேட் மெத்தட். கீழே இந்த மாதிரி ப்ளஸ் டேர்ம்ல எல்லாம் இருக்கும்போது 2 டேர்ம் அதை மைனஸால் மேலே கீழே பெருக்கி உள்ளே கொடுத்து மல்ட்டு பண்ணோம். நமக்கு இங்கே ஃபார்முலா வந்தது a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அதில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்துச்சு. இதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏ. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இந்த டேர்ம் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. குட் ஈவினிங்ப்பா. இப்போதான் வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? சரி சரி சரி. நீங்கள் வந்தோடனே பேசினேன், அப்போ நீங்கள் எதுவுமே பேசலையா? அதான் நான் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே ஓகேப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இது எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே, யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கோங்க. இதில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி காஞ்சிகேட், இந்த மாதிரி ப்ளஸில் இருந்தால் காஞ்சிகேட் தான் பண்ணணும், அந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும்னு கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் இந்த ஆன்சர் கொண்டு வரலாம். நான் போட்ட மெத்தட் இல்லாமல், இந்த புக்கில் உள்ள மெத்தட் இல்லாமல் நீங்களா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி கூட இதுக்கு போடலாம். கரெக்ட் ஆன்சர் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த மெத்தடில் போட்டாலும் கரெக்டாக ஆன்சர் வரும். நீங்கள் போடுற ப்ராசஸ், அதாவது ஸ்டெப்ஸு கரெக்டாக இருக்கணும். அதாவது மல்டிபிள்னா இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும்ல, அதை மாற்றக்கூடாது. மல்டிபிள் பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், மேலே கீழே எது வேணாலும் பெருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் பண்ணலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். சரி, நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா யோசிச்சு போட்டு பாருங்கள். சப்போஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸாமில் 9 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க, இந்த கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெத்தடே ஞாபகம் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஸ்டெப்ஸை வச்சு, மேக்ஸ் அப்படின்னா சில ரூல்ஸ் இருக்கும்ல, பின்னம் அப்படின்னு இருந்தால் மேலே கீழேயும் சேமாக இருந்ததுன்னா அதை அடிச்சிடலாம், கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், அந்த மாதிரி சில பேசிக் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கூட கரெக்ட் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் பண்ணி பாருங்க. சரி, நேற்று நிறைய பேர் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி, நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் அனுப்புனீங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கே அனுப்புனது வந்து யஸ்வதி. கரெக்டாமா யஸ்வதி? நீங்கள் தானே? வெரி குட். ஹரிஷ் அனுப்பியிருந்தீங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக அனுப்பியிருந்தீங்க. எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி இனிமேல் எழுதுங்க, படிங்க. டெய்லி டெஸ்ட் உண்டு. ஓகேவா? இளம்பிரியன் இனிமேல் நாளைக்குலேருந்து காலையில் எழுந்துச்சி எழுதலாமா? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டம் இல்லை, எனக்கு தெரியும். அப்படிதானேப்பா? எழுதலாங்க. எப்போ क्वेश्चन அனுப்புவீங்க? क्वेश्चन இப்ப கிளாஸ் முடியறப்போ நான் சொல்லிடுவேன்ப்பா. ஓகேங்க. ஓகேப்பா. சரி, இந்த சம் போயிடுவோம். 1 பாயிண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அக்கா எனக்கு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதுலாம் கஷ்டம்க்கா, நானே இப்போதான் 7 மணிக்கு எழுந்திரிக்க பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கனாலும், இல்லை 6 மணிக்கு எழுந்திரிக்கிறதுல கஷ்டம்க்கா, 5 மணிலாம் ரொம்ப கஷ்டம்க்கா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிக்கீங்க. ஒரு வாரம் 5 மணிக்கு எந்திரிங்க, அதுக்கப்புறமா 4 மணிக்கு எந்திரிக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. 4-5 படி விட்டுட்டு டேரக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஸ்கூல்ல போயிட்டு தூக்கம் வரும், கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்க. ஓகே? ஆனா இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான். 5 மணி தாண்ட 4லேருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அலாரம் வச்சுக்குங்க. அதாவது அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்கள உங்களுக்கு ஒரு கால் பண்ண சொல்லுங்க அந்த டைத்துக்கு. ஓகேவா? அந்த மாதிரி. என்னம்மா? 8 மணி கேஸுக்கா எல்லாரும்? 8 மணி கேஸா? நம்ம கிளாஸ்ல நிறைய நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க வேணா யஸ்வதி நம்பர் வாங்கிக்கோங்க, யஸ்வதி உங்களை எழுப்பி விடுவாங்க. ஓகே தானே யஸ்வதி? குரூப்ல எல்லா நம்பருமே இருக்கு. ஓகேவா? சுபாஷினி, நீங்க ஹாய் போட்டுக்கோங்க, பேசிக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம். உங்க கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றது,
உங்களுக்கு ஹோம்ஒர்க் தெரியலன்னா கேட்கறது இதெல்லாம் பண்ணுங்க. காலையில எழுப்பி விடுங்க. இந்த கிளாஸ்ல உள்ளவங்களும் நல்ல பிள்ளைங்க தானே. அதனால நீங்க இதுல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நல்ல பிள்ளைங்க தான். அவங்க மூலியமா நீங்க எந்திரிச்சுக்க பழகுங்க. அப்புறமா நீங்கலாம் பிற்காலம்னா நீங்கலாம் காலேஜ்லாம் படிக்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படிலாம் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே அப்படின்னு. முகம் கூட தெரியாது. ஆனா இப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் யோசிச்சு பார்ப்பீங்க. என் ஃபியூச்சர்ல நீங்கலாம் ஒண்ணா பார்க்கறதுக்கு கூட ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். உங்க பேட்ச் எல்லாரையும் கூட ஒரு கெட் டுகெதர் வைக்கலாம். நீங்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுனீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? என்ன முதல்ல மறக்காம இருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா கெட் டுகெதர்லாம் வைப்பேன். நீங்க அடுத்த வருஷமே என்ன மறந்துட்டு போயிட்டீங்கன்னா, நான் எங்கேயுமே கூப்பிட மாட்டேன். அப்படிலாம் மறக்க மாட்டோம்க்கா. சரி, ஓகே. பார்ப்போம். சரிம்மா. நான் அப்படியே சம் போயிடுறேன். போய் சொல்லிட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பேன். ஓகே. எடுத்துக்காட்டு 6.3 எக்ஸாம்பிள் 6.3 இதுல இந்த சம் இருக்கு. இதுல வந்து என்ன ஈஸியான விஷயம்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணி கடைசியில அந்த குடுத்திருக்கிற ஆன்ஸர கொண்டு வந்துடலாம். ஏன்னா, அவங்களே ஆன்ஸர் குடுத்துட்டாங்க. அதே நீங்க எடுத்து லாஸ்ட்டா எழுதி வச்சிட வேண்டியதுதான். எப்படினாலும் ஏதேதோ பண்ணி கொண்டு வந்துர முடியும். ஓகேவா? உங்களுக்கு ஏன்னா ஆன்ஸரும் தெரியும். அதனால தான் சொல்றேன். தாராளமா நீங்க எந்த மெத்தட் வேணாலும் போட்டு பாருங்கன்னு. சரி. இப்ப இது பாருங்க. ம். இது வந்து உங்களுக்கு புடிச்சது எந்த மெத்தட் வேணாலும் பண்ணலாம். இங்க வந்து நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, எல்லாமே கொசிகன் தீட்டா. எல்லாமே சால்வ் பண்ணி கொசிகன் தீட்டா மட்டும் தான் வரணும். ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம், காட் தீட்டாவ கொசிகன் தீட்டாவா மாத்திட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண போறோம். சரி வாங்க போடலாம். கொஸ்டின் சொல்லுங்கம்மா. 1 பிளஸ் ம். cot square theta ம். by 1 plus ம். cosec square theta. Cosec theta ம். equal to ம். cosecant theta. ஓகே. சரி. நம்ம ஸ்கொயர் வராதுக்கா. இங்க வராதாம்மா? 1 plus cosec. ஓகே. இங்க வராதா? ஆமாங்கா. ஓகேம்மா. சரி. இப்ப நான் LHS சைடு தான் எடுத்துக்க போறேன். இப்ப நான் இத என்ன பண்ண போறேன்னா, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவ கொசிகன் ஸ்கொயரா தீட்டாவா மாத்துறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சோம்? 3 முக்கியமான ஃபார்முலா படிச்சோமே. என்ன ஃபார்முலா? அதுல கொசிகன் காட்ட வச்சு ஒரு ஃபார்முலா வரும். பார்த்து சொல்லுங்க. பார்க்காமன்னு சொன்னா சந்தோஷம். ம். cosecant theta -1 இதுதான் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூவா? ஆமாங்கா. அது மாதிரி எழுதுவோமா? சரி. ஓகே. இப்போ காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 நான் எழுதிக்கிறேன். கீழே உள்ள டேம் அப்படியே இருக்கு. ஓகேவா? சரி. இப்போ இது ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க ஸ்கொயர் இருக்கனால இங்க ஸ்கொயர்னு நான் சும்மா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? வெரி குட். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா அதுல நான் எழுத போறேன். அப்ப கொசிகன் தீட்டா பிளஸ் 1னும் கொசிகன் தீட்டா -1னும் எழுதிக்கலாம். டிவைட் பை 1 பிளஸ் கொசிகன் தீட்டா. பிளஸ் டேர்மா இருக்கும்போது முன்னாடி பின்னாடி மாறி இருந்தா தப்பு கிடையாது. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டுமே சேம் டேர்ம்ன்றதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணேன்னு தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே. பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? 1 பிளஸ் கொசிகன் தீட்டா -1. இந்த -1 பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுறேன். ஆன்சர் கொசிகன் தீட்டா. அவ்வளவுதான். என்ன பண்ணேன்னு ஃபர்ஸ்ட் பாப்போமா? இங்க பாருங்க. இங்க இருந்த காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு நம்ம மாத்தி எழுதுறோம். இத a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி பிரிச்சு எழுதுறோம். a பிளஸ் பி ஜே மைனஸ் பின்னு. அதுல இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இந்த மூணுத்துலயும் -1 பிளஸ் 1 கேன்சல் ஆகுது. நமக்கு ஆன்சர் கிடைச்சது. அவ்வளவுதான். ஓகேவாப்பா? இந்த சம் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே.
சரி, நெக்ஸ்ட் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இதோட வேல்யூ tan தீட்டா இன்ட்டு sin தீட்டா. இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க சீக்கண்ட் காஸ்ன்னு இருக்கு. அது ஆன்சர்ல எப்படி வருது பாருங்க, tan sin இந்த மாதிரி வருது. அப்ப இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சீக்கன் எப்போ டேனா மாறும், காஸ் எப்போ சைனா மாறும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் வருது. சரி, நம்ம எப்பவுமே ஹாட் டேம் லைட் டேம்னு நான் சொன்னேன்னா, அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதெல்லாம் லைட் டேர்ம்ஸ். கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா இதெல்லாம் ஹாட் டேர்ம்ஸ். இந்த ஹார்டான கடினமான இந்த எண்கள் எல்லாம் இந்த மாதிரி முதல்ல லைட் டேர்ம்ஸா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், சீக்கன் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டா, இதுல காஸ் தீட்டா லைட் டேர்ம் தான், அதை எதுவுமே பண்ண வேணாம். சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம் லைட் டேர்மா மாத்தணும்னா? சொல்லுங்க. cos theta. 1 by cos thetaன்னு எழுதலாமா? ஏன்னா அதான் அதோட வேல்யூ. கொஸ்டின் சொல்லுங்கம்மா. கொஸ்டின் சொல்லுங்க. Sin theta. புரியுதுமா. Secant theta minus cos theta காசா காட்டாமா? equal to tan theta. Cos ka. ஓகே, tan theta sin thetaவா? Sin theta. ஓகே, நம்ம எப்பவுமே LHS தான் எடுத்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய சீக்கன் தீட்டாவை நான் எப்படி மாத்துறேன், 1 by cos thetaன்னு எழுதலாம். பக்கத்துல cos theta தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன், குறுக்கு பெருக்கல் பண்ண போறேன். அப்போ 1 மைனஸ் காஸ் இன்டு காஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைட் பை காஸ் தீட்டான்னு வந்துடும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஃபார்முலா படி? வெரி குட், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அதுல நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா பேலன்ஸ்ல ஆப்போசிட் சைட் போயிருக்கும் காஸ் தீட்டா. சரி, இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு பிரிச்சு எழுதிக்கிறேன் டிவைட் பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, tan தீட்டாவா? tan தீட்டா பக்கத்துல இருக்கிற சைன் தீட்டாவை நான் அப்படியே எழுதிட்டேன். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. சிம்பிள். என்ன பண்ணணும்னு பாப்போமா? சீக்கண்ட் தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுதணுமா, கிராஸ் மல்டிபிள் பண்ண இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி சைன் ஸ்கொயர் தீட்டாவை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு பிரிச்சு இது ரெண்டுத்துக்கு பதிலாக tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே பாருங்க. ஓகே, என்னம்மா என்ன டவுட்டா? என்ன டவுட்ஸாமா? ஓகே ஓகேம்மா. சரி, இது பாருங்க, நான் சொன்னேன்ல ரூட் டேர்ம்ஸ் வச்சு வரும்னு, இந்த சம்தாமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி பயிற்சிலையும் உங்களுக்கு இருக்கும், எக்ஸசைஸ்லையும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 2 மார்க்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கான்ஜுகேட் எடுக்கிற மெத்தட்னு சொன்னோன்னே அந்த மெத்தடு இதுக்கு வரும். இந்த மாதிரி மாடல் சம் வந்தாலே நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ல தான் எப்பவுமே போடுற மாதிரி இருக்கும். கான்ஜுகேட் மெத்தட் தான். 1 plus cos theta, root of 1 plus cos theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. இதை நம்ம போட போறோம். கீழே வந்து 1 minus cos theta இருக்கு. அப்ப மேலே கீழே எதால நம்ம பெருக்கணும்? வெரி குட். அப்படியே சம் சொல்லுங்க போடுவோம். ரூட் ஆஃப் 1 plus cos theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. cosecant theta by cot theta வாமா? Cosecant theta plus cot theta. ஓகே,
கரெக்டா? கரெக்ட். ஓகே ஓகே சரி. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சைடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் காஞ்சுகேட் மெத்தட் போட போகிறோம். 1 ப்ளஸ் காஸ் டீட்டா பை 1 மைனஸ் காஸ் டீட்டா. இங்கே மைனஸில் இருக்கிறதுனால நான் ப்ளஸில் மேலேயும் கீழேயும் மல்டி பண்ணிக்கிறேன். எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். மேலே வந்து ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் இருக்குது, அப்படிதானே? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ப்ளஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் மேலே. கீழே வந்து 1 மைனஸ் காஸ் டீட்டா 1 ப்ளஸ் காஸ் டீட்டான்னு இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதுபடி 1 ஸ்கொயர் 1 தான் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். இது புரியுதா எப்படி எழுதியிருக்கேன்னு? புரியுதுக்கா. ஓகே ஓகே. இப்போ இங்கே இப்போதைக்கு ஸ்கொயர் கேன்சல் கூட பண்ண வேணாம், இப்போதைக்கு சும்மா இருக்கட்டும். 1 ப்ளஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதலாம்? வெரி குட், சைன் ஸ்கொயர் டீட்டா. என்ன ரீசன்றது பக்கத்தில் எழுதணும். சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ 1 ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயருக்கு இது ரூட்டும் மேலே கீழே ரூட்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா மட்டும் இருக்கு. இதை நான் பிரித்து எழுதுறேன். எப்படின்னா 1க்கு தனியாக சைன் டீட்டா கொடுக்குறேன், காஸ் டீட்டாக்கு தனியாக சைன் டீட்டா கொடுக்குறேன். 1 பை சைன் டீட்டா வேல்யூ என்ன? 1 by sin theta எப்படி எழுதலாம்? cosecant theta. Very good, cosecant theta. Cos theta by sin theta வை? cot theta. Very good, cot theta. Cot thetaன்றது tan thetaவோட தலைகீழி. ஏன்னா tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதுவீங்க. cot thetaனா cos theta by sin theta. ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. இது அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க். என்ன பண்ணோம், அப்படியே காஞ்சுகேட் எடுத்தோம், மேலேயும் கீழேயும் சைன் மாற்றி பெருக்கணும். ஸ்கொயரில் வந்தது கேன்சல் பண்ணோம். இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போது இது மாதிரி எழுதிட்டு இது சைன் ஸ்கொயர் டீட்டா மாற்றி எல்லாமே ரூட்டு ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்பரை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்தா மேலே கொஷினில் உள்ள ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. பாருங்க, எந்த டவுட்னா கேளுங்க. மா, அப்பா கூப்பிடுது பாரு. அந்த பைக் சாவி எடுத்துட்டு போ. அந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாரு சாவி, அதையும் எடுத்துட்டு போ. ஓகேக்கா. ஓகேம்மா. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? நிரஞ்சனாக்கு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. உடம்புலாம் சரியாயிடுச்சாமா நிரஞ்சனா? ஓகேம்மா ஓகே. சரி, நெக்ஸ்ட் போவோமா? இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்குல்ல, அதை நீங்க போடுவீங்களா பாருங்க பயிற்சியில். இது ஒரு பாருங்க, தேர்டில். இது ஃபர்ஸ்ட் சம் போடுறீங்களா? இதே மாடல் தான். ஹோம்ஒர்க் வச்சுக்கிறீங்களா? ஓகேக்கா. ஓகே. இதுவும் ஆக்சுவலா இதே தான். இதுக்கு தனியா இதுக்கு தனியா போடுவீங்க, ரெண்டு கூட்டுற மாதிரி வரும். இதே மாதிரி இதுக்கு போடணும், இதே மாதிரி இதுக்கு தனியா போடணும். தனித்தனியா வேணாம், ஒரே இதுலயே அப்படியே போட வேண்டியதான். போட்டு ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ போடுவோமா? சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. யார் படிக்கிறதுன்னு எல்லாரும் வெயிட் பண்றீங்களா? சந்தோஷ் நீ தானே? மிஸ் செல்வகலா ஐடியில் இருக்கிறது யாரு?
எம்எஸ் செல்வக்கலா. அக்கா நான் சொல்றேன். சொல்லுங்க. 1 plus sin theta by 1 minus sin theta அக்கா. plus root 1 minus sin theta by 1 plus sin theta அக்கா. ஓகே. வேல்யூ equal to 2 secant theta அக்கா. ஓகேம்மா. சரி, ப்ரூவ் பண்ணுமா? வெரி குட், தேங்க்யூ. சரி, நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு தனி கான்ஜுகேட், இதுக்கு தனி கான்ஜுகேட். இப்போ எப்படி பண்ணலாம்? 1 + sin θ டிவைடட் பை 1 மைனஸ் sin θன்னு இருக்கா? இங்கே மைனஸில் இருக்கிறத மேலேயும் கீழேயும் ப்ளஸ்ஸால் நான் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி இந்த சைடு இது LHS மட்டும் எடுத்துக்கிறோம். 1 மைனஸ் sin θ 1 + sin θன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin θ 1 மைனஸ் sin θன்னு எழுதலாமா? ப்ளஸில் இருக்கிறது மேலேயும் கீழேயும் மைனஸால் பெருக்கிக்கிறோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? இப்போது இது ரெண்டும் சேம். அப்போது 1 + sin θ the whole ஸ்கொயர்னும், இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் θன்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் வரும், ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை, இது போரிங்காக இருக்காமா உங்களுக்குலாம்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நான் யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் பேசிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். சரி, இது ரெண்டும் வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ, இதுவும் 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ போட்டாச்சு. இப்போது 1 + sin ஸ்கொயர் θ the whole ஸ்கொயர், இதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்காமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருவோமா? ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு வருவோமா? இருங்க ஒரே நிமிஷம், கீழே கொஞ்சம் இங்கே வந்துடலாம். இங்கே பாருங்க, இதுக்கு பதிலாக நான் வந்து காஸ் ஸ்கொயர் θன்னு எழுதலாம். இதுக்கு பதிலாகவும் நம்மளால காஸ் ஸ்கொயர் θன்னு எழுத முடியும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி ரூட்டு இந்த ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரூட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே 1 + sin θ இருக்கும் டிவைட் பை கீழே காஸ் θ இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1 மைனஸ் sin θ இருக்கும் டிவைட் பை காஸ் θ இருக்கும். இப்போ பாருங்களேன், கீழே ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மேலே ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். 1 + sin θ ப்ளஸ் 1 மைனஸ் sin θ அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். டிவைட் பை காமனாக காஸ் θன்னு வச்சுக்கலாம். இதில் எது கேன்சல் ஆகும்? sin θ கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் 1 + 1 2, 1 பை காஸ் θன்னு வச்சுக்கோங்க. 2 மேலே 2 பை காஸ் θன்னு வரும். நான் சும்மா அதை பிரித்து எழுதியிருக்கேன். 1 பை காஸ் θ எப்படி எழுதலாம்? 1 பை காஸ், ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்கா? 2 secant θ, அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியான ஒரு சம் தான், நீங்களே போடலாம். நான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறேன், பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நம்ம முன்னாடி பண்ண அதே தான் பண்ணியிருக்கோம். இது அப்படியே காஞ்சுகேட் எடுத்திருக்கோம், கேன்சல்லாம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ரெண்டுமே கீழே காமனாக இருந்துச்சு, மேலே எல்லாம் கூட்டிட்டோம். கேன்சல் ஆகிறதான் கேன்சல் பண்ணோம். 1 பை காஸ் θவை secant θன்னு எழுதிட்டோம், அவ்வளோதான். இது ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்கள். செல்ல பொண்ணு, செல்ல பொண்ணு. ஓகேம்மா, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கீழே 1 + sin θன்னு இருக்கு. நான் இது தனியாக இதை தனியாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் sin θன்னு இருந்தது அப்படின்னா 1 + sin θவால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். இங்கே பாருங்க, 1 + sin θன்னு இருக்கு. அப்போ 1 மைனஸ் sin θவால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அப்போ இதையும் பாருங்க, இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதை நான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 1 + sin θ தான் ஹோல் ஸ்கொயர். கீழே இது ரெண்டும் பார்க்க எப்படி இருக்குன்னா a² - b² = a + b × a - b, இந்த மாடல்ல இருக்கு. அந்த மாடல்ல இருக்கிறதுனால 1 − 1² θ 1² - sin² θன்னு வரும்.
1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தான். இது மல்டி பண்ணா 1 மைனஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுலயும் ஸ்கொயர் இருக்கு, இதுலயும் ஸ்கொயர் இருக்கு, ரூட் இருக்கு, எல்லாமே கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா 1 பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ரெண்டுத்துலயும் கீழே காமனா காஸ் தீட்டா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கிறோம். மேல இருக்கிற எல்லாத்தையும் பிளஸ்ல எழுதுறோம். எழுதும் போது சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் 1 பிளஸ் 1 2. 2 காஸ் தீட்டா 2 பை காஸ் தீட்டான்னு வரும். அதை நம்ம பிரிச்சு 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதுறோம். இந்த 1 பை காஸ் தீட்டாக்கு பதிலா சீக்கண்ட் தீட்டான்னு மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இந்த ஓகேயா பாருங்க, புரியுதா பாருங்க. ஓகேமா. நிறைய பேரை நாய் கடிச்சிட்டாப்பா நேத்து. எங்க உள்ள நாய்? எப்ப பார்த்து? என்னப்பா நீ போடுவா? மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அது மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் போட்டுறீங்களா? இந்த சம் ஹோம்ஒர்க் போடுங்க. சரி, யாராவது இதை சொல்றீங்களா? ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்றீங்களா? கேக்குறீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் உண்டா? போனீங்களா? யார் போனீங்க? நிறைய பேர் உண்டுன்னு சொன்னீங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டா? அப்புறம் யாருக்காவது பேப்பர் கொடுத்தாங்களா நீதி சொல்லாதவங்களுக்கு? ஏமா சரி, அந்த டாபிக் சொல்லுங்கம்மா. பேப்பர் கொடுத்தாங்கக்கா. எத்தனை மார்க்மா நீங்க? 86 போன டைம் எவ்வளவு? மிட்டம்லியாக்கா? ஆமாமா 90. அப்ப குறைஞ்சிருக்கீங்க தானே? ஆனா வந்து மிட்டம் வந்து கொஞ்சம் சின்ன சிலபஸ் படிச்சிருப்பீங்க, இது வந்து ஃபுல் சிலபஸ். பரவாயில்ல, ஓகே தான். ஆனா வந்து இது பத்தாது. ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து 100. எதுல எல்லாம் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு எடுத்து பாத்தீங்களா? எதுல போயிருந்தது? எதுலமா? மைனஸ் பிளஸ் அந்த மாத்தி மாத்தி போட்டுட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை மார்க் வந்துச்சு? 86 தான்க்கா. ரெண்டு பேருமே 86ஆ? ரெண்டு பேரும் டோட்டல் 461 வருதுக்கா. ஓகே, குட். நல்ல மார்க் தான். ஆனாலும் பத்தாது. நம்ம டார்கெட் வந்து 500 வைக்கணும். சரியா? இன்னும் நல்லா படிக்கணும். நல்லா படிங்க. மேக்ஸ்லலாம் எல்லாருமே ஈஸியா 100 எடுத்தாகணும். நல்லா படிங்க, சூப்பரா படிங்க. கண்டிப்பா அவங்க எல்லாராலையுமே முடியும். என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அடுத்த டைம் பண்ணாம இருக்கிறது ட்ரை பண்ணுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாம் இருக்கு, டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். உங்க ஆஃப் இயர்லி இதை எழுதணும். ஓகேவா? எல்லாருமே எனக்கு கம்பல்சரி எழுதி காட்டணும். வித்தவுட் சாய்ஸ். ஆப்ஷன்லாம் எடுத்துக்க கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே எனக்கு டெஸ்ட் எழுதி காட்டணும். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கூட நீங்க எழுதலாம். அந்த அசைன்மெண்ட்டா கூட பார்க்காம எழுதி எனக்கு அனுப்பலாம். ஓகே. வேற யாரும் இது சொல்லணுமா? கேக்குறீங்களா ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஏமா நீங்க கேளுங்க, நாங்க கேக்குறோம். நான் தானமா கேட்டுட்டு இருக்கேன்.
சரி, சுரேஷோட அப்பாவுக்கு 5 பசங்க. பையன் பேர் 10, செகண்ட் பையன் பேர் 20, தேர்ட் பையன் பேர் 30, ஃபோர்த் பையன் பேர் 40, ஃபிஃப்த் பையன் பேர் 50 கிடையாது. அப்படின்னா அவன் பேர் என்னவா இருக்கும்? சுரேஷ்கா. கரெக்ட், யூ ஆர் ரைட். சரி, வேற யாராவது கேக்குறீங்களா? ஏம்மா ஏதாவது பேசுங்கம்மா, நான் மட்டும் பேசுறதுக்கு. என்னம்மா? நாளைக்கு பார்த்துட்டு வரீங்களா? ஓகே. தாரகா வீட்டில் திட்டு விழுந்துட்டு இருக்குமே. அம்மா இல்லையா தாரகா? இல்லக்கா. அதனால சைலண்டா இருக்கீங்க. சரி, நான் அப்போ இன்னொரு சம்மையும் நடத்துறேன். நீங்களாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் கணக்குக்கு போறேன். நாளைக்கு பார்த்துருவாங்க. ஓகே. சரி, இந்த சம் பாருங்க. சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ காட் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதுல பார்க்கறதுக்கே கொஞ்சம் டஃப்பான ஹார்ட் டேம்னா சீக்கன் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அதையும் ஏதாவது மாற்றி ஏதாவது பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. காட் தீட்டாவை மாற்றணும். சரி, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஷின் சொல்லுங்கம்மா. நீங்களே ட்ரை பண்ணலாம். எந்த சம் கொடுத்தாலும் நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் தான் சொல்றேன், எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வரும். கொஸ்டின் சொல்லுங்க. சீக்கன் தீட்டாவா பை ஓகே, மைனஸா பிளஸ்ஸா நடுவுல? ஓகே, ஏதோ ஒன்று கத்துச்சுல, அது இங்க நாய்க்குட்டி தான். இங்க காஸ் தீட்டாவாமா சைன் தீட்டாவா மேல? ஓகே ஓகே, அது சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆன்சர் என்ன வரணும்? ஓகே ஓகே, நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். சீக்கன் தீட்டாவை நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன். அதை லைட் டேமை எப்படிமா மாற்றலாம்? சீக்கனை சைன் காஸ் டேனா மாற்றணும்னா என்ன, எப்படி மாற்றணும்? சீக்கனை எதா மாற்ற முடியும்? 1 பை காஸ் தீட்டான்னு எழுத முடியும். வெரி குட். கீழே வந்து சைன் தீட்டா இருக்கு. மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா டிவைடட் பை டிவைடட், அதாவது கீழே வரும். இங்கே சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலைகீழ மேலே போயிடும். அப்போ எப்படி இதை எழுதலாம்? அப்போ 1 பை காஸ் தீட்டா, இங்கே போடுறேன். சப்போஸ் இது எப்படி வரும்னா 1 பை காஸ் தீட்டா, இது தலைகீழ எழுதுனீங்கன்னா கூட எப்படி வரும்னா 1 பை சைன் தீட்டான்னு வரும். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக காசு இங்கே கீழே கொண்டு வந்து சைன் இன்ட்டு காசுன்னு கூட எழுதிக்கலாம். இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா இந்த நம்பருக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். எந்த ஒரு நம்பர் கீழேயும் 1 இருக்கும். அப்படி எழுதிக்கிட்டு இது அப்படியே தலைகீழ எழுதினாலும் கரெக்டாக தான் வரும். இங்கே வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்கு. இது வந்து எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதுவீங்க. இங்கே வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் இருக்கு. சரி, இப்போ கீழே வந்து நான் காமனாக எல்சிஎம் படி காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்கு. அப்போ மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ சைன் இங்கே தேவைப்படுது கீழே. அப்போ சைனால மேலே பெருக்கினீங்கன்னா சைன் தீட்டா இன்ட்டு ஒரு சைன் தீட்டா வரும். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ சொல்லுங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை வெரி குட், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்கு. அதுல இந்த காஸ் தீட்டாவை இந்த ஸ்கொயரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதை எப்படி எழுதலாம்? அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. என்னென்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் பாருங்க. சீக்கன் தீட்டாவை நான் 1 பை காஸ் தீட்டான்னு மாத்துறேன். இதை வந்து எழுதும் போது 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை சைன் தீட்டான்னு வரும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் இங்கே என்ன இருக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காமனாக எல்சிஎம்ல காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சுக்கிறோம். இங்கே வந்து ரெண்டுமே இருக்கு. இதில் காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ மேலே சைன் தீட்டாவில் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இந்த ஸ்கொயரும் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகும்.
பேலன்ஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது எப்படி எழுதலாம்னா காட் தீட்டா. அவ்வளவுதான். பாருங்க, என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. புரியுதுக்கா. நானும் நாளைலேருந்து நானும் சைலண்டா இருக்க போறேன். ஓகே, கிளாஸ்ல சைலண்டா இருப்போம் எல்லாரும். அப்ப நீங்க மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் பேச மாட்டேன் போங்க. சச்சினுங்கிற ஒரு பீஸ காணும்க்கா, அதாங்க உங்களுக்கு சைலண்டா தெரியுது. ஆமா, அந்த பீஸ் மட்டும் தான் பேசும், நீங்களாம் பேசவே மாட்டீங்க. அதனால நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அந்த பீஸை நாளைக்கு. ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா ஓகே தான். சச்சின் பீஸ் வந்தாதான் பேசணுமா? நீங்களாம் பேச மாட்டீங்களா? ஏமா? எங்க நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பேசுறீங்க. அதுவும் சொல்லுங்கம்மா, புரியுதாம்மா, சொல்லுங்கம்மா, அந்த மாதிரி கேட்டா புரியுதுக்கா, ஓகேக்கா, அந்த மாதிரி சொல்றீங்க. நீங்களா எங்கேயாவது பேசுறீங்களா? ஏம்மா சவுண்ட் குறைங்க. ஏன் திட்டுறாங்களா? எதுக்கு? பேசுறதுக்கு. நல்லா வாங்க எல்லாரும். இல்ல, நீங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி யாருமே பேசலன்னா சும்மா போர்டுக்கு இல்ல போனுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கே பிடிக்காதுல்ல. ஏதாவது பின்னாடில இருந்து ஏதாவது சொன்னா தானே நமக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி பேசினா கூட கிளாஸ் வந்து போர் அடிக்காது. எனக்கு அதான் வேணும். நீங்க எல்லாருமே என்டர்டைனா பாத்தீங்களா? சரி சரி. ஓ, நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா? பேசுங்க பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே நான் நெக்ஸ்ட் சம் போட்டுமா? சரி, இந்த சம் தானமா நெக்ஸ்ட்? ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தான். நான் இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இங்க பாருங்க, இதுதான் நமக்கான சம். ஓகேவா? இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காமனா வெளியில எடுக்க போறோம். என்ன ஃபர்ஸ்ட் நான் காமனா வெளியில எடுக்க போறேன்னா, சைன் ஸ்கொயர் ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் காமனா வெளியில எடுக்க போறேன். பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ எதுல இருக்கு? இதுல ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு. வேற எங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு? இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் காமனா சைன் ஸ்கொயர் ஏவை நான் வெளியில எடுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுத்துல இருந்து காமனா சைன் ஸ்கொயர் ஏவை வெளியில எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் பி இருக்கும். இங்க ஒரு சைன் ஸ்கொயர் பி இருக்கும் பிளஸ்ல. கரெக்டா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? நான் இங்கேருந்து நேரா இங்க வந்திருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டுத்துல இருந்து காமனா சைன் ஸ்கொயர் ஏவை வெளில எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏமா? ஓகே ஓகே ஓகே. செகண்ட், இது ரெண்டுத்துலயும் காமனா நான் வந்து காஸ் ஸ்கொயர் ஏவை வெளில எடுக்க போறேன். அப்போ இந்த டேர்ம் போயிடும், இந்த டேர்ம் போயிடும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ வெளியில வந்துடும். பேலன்ஸ் உள்ள என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்கும். ஓகேவா? தீட்டா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கோணம் தான். அந்த கோணத்துக்கு பதிலாக என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். ஓகேவா? அதனால நமக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி, அதாவது ரெண்டுமே இங்க காமனா இருந்தா இதோட வேல்யூ 1 தான். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். அந்த தீட்டாக்கு பதிலா ரெண்டு இடத்துலயுமே காமனா ஏதாவது டேம் இருந்ததுன்னா நம்ம 1ன்னே போட்டுக்கலாம். தீட்டான்றது ஜஸ்ட் ஒரு கோணம். அங்க வந்து நம்ம என்ன வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ரெண்டும் சேமா இருக்கணும். ரெண்டு இதுமே சேமா இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சரி, இப்ப சப்போஸ் சைன் ஸ்கொயர் ஏ
பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு இருந்தா இதோட வேல்யூ 1 கிடையாது. ஏன்னா இதுல ரெண்டும் மாறி இருக்கு. அப்ப இது நாட் ஈக்குவல் டு 1. இது 1 கிடையாது. ஆனா ரெண்டுத்துலயுமே ஏன்னு இருந்தாலும் வேல்யூ 1 தான். ரெண்டுத்துல பின்னு இருந்தாலும் வேல்யூ 1 தான். ரெண்டுத்துல சின்னு இருந்தாலும் வேல்யூ 1 தான். அதை தவிர்த்து ரெண்டு டேர்முமே சேமா இருந்தது, சைன் ஸ்கொயர்லயும் காஸ் ஸ்கொயர்லயும் வேல்யூ சேமா இருந்ததுன்னா 1ன்னு நம்ம தாராளமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இதை யூஸ் பண்ணி நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுபடி நான் இப்போ என்ன பண்றேன், காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் சைன் ஸ்கொயர் பி இதோட வேல்யூ 1, இந்த சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி யோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட 1 இதோட 1 மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருது. இதோட வேல்யூ என்னதான், 1 தான். அவ்வளவுதான், 1ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? காமனா வெளில எடுக்கிறோம், ஃபார்முலாவுக்கு 1 1 சப்ஸ்டியூட் பண்றோம், பேலன்ஸ் வரதுமே 1 தான் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி வருது. அவ்வளவுதான், ஒரு ஈஸியான சம். இதானா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டைம். சரி சரிம்மா, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாமா? என்னென்ன டெஸ்ட்னு பார்க்கலாமா? நேற்று நிறைய பேர் டெஸ்ட் இன்னைக்கு ஓகே, நிறைய பேர் எழுதாம இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாரும் தயவு செஞ்சு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பயிற்சியோட 1 மார்க் எழுதிருப்பீங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க் இன்னைக்கு டெஸ்ட் எழுதுங்க. அதாவது மார்னிங் ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டீங்க, செகண்ட் லெசன் 1 மார்க் டெஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது குரூப்ல போட்டுருங்க. நேற்று போட்டிருந்தீங்க ஹரிஷ், வெரி குட். அதே மாதிரி யாராவது டெய்லி அப்டேட் பண்ணிடுங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க் ஜாமெண்ட்ரியில செகண்ட் மாடல், அதாவது நேத்தி கிரேட்டர் தென் 1 போட்டிருப்பீங்க, இன்னைக்கு லெஸ் தென் 1 மாடல்ல எந்த சம் இருக்குன்னு பார்த்து அந்த நம்பர் போட்டுருங்கப்பா. ஹரி, நீங்களே போட்டுறீங்களா ஹரிஷ்? ஓகே, எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ல இருந்து ஏதாவது ஒரு சம் போடுங்க. இது நெக்ஸ்ட் கிராஃப்ல வந்து நேத்தி வந்து அந்த பாக்ஸ் மெத்தட் அந்த இது பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடுல ஏதாவது போட்டு விடுங்க. இல்லைன்னா அடுத்த கணக்கு கிராஃப்ல வந்து செகண்ட் சம் போடுங்க, எக்ஸாம்பிள்ல செகண்ட் சம் கூட போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, 3 முடிஞ்சிருச்சா? இதை தவிர்த்து தியரம் வந்து நேற்று அடிப்படை விகித சம தேற்றம் எழுதுனீங்களா, அதோட மறுதலை எழுதுங்க. இன்னைக்கு கான்வெர்ஸ் பார்ட் எழுதுங்க. பிபிடி தியரத்தோட கான்வெர்ஸ் பார்ட், அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலை எழுதணும். அது ஒன்று 4 ஆயிடுச்சா? இப்போ ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் நான் சொல்லணும். உங்களுக்கு என்னன்னு புரியல சுபாஷினி? என்னமோ சொல்றீங்கக்கா. இனிமே டெய்லி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு டெஸ்ட் எழுதணும். டெய்லி டெஸ்ட் இனிமே உண்டு. கான்வெர்ஸ் பார்ட், கான்வெர்ஸ் பிபிடியோட கான்வெர்ஸ் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா படிங்க, ஏன்னா அதுல இருந்து கேட்பாங்க. அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுற மாதிரி இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. 1.1ல தேர்ட் சம் 2 மார்க்குக்கு, 7th சம் 5 மார்க்குக்கு. இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. 1.1ல 3 and 7 இது எல்லாத்தையுமே நாம காலையில டெஸ்ட் எழுத போறோம். அக்கா நீங்களுமானா நான் கிடையாது, நீங்க தான். நீங்க எல்லாரும் காலையில எழுதி எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அனுப்பிடுங்க. 4 மணிக்கு தான் டார்கெட். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடாதீங்க. அப்படிலாம் நாங்கள் 4 மணிக்கு முதல்ல எந்திரிக்க மாட்டோங்க. அப்படி நீங்க சொல்றது என் மனசுல கேட்குது. ஆனா ஏந்திரிக்கிற ஆட்களும் இருக்காங்க உங்களுக்குள்ள. அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்கள வச்சு நீங்களும் எந்திரிக்க பழகிக்கோங்க. ஓகேவா? இங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து நல்ல மார்க் எடுக்க போறீங்க. எல்லாரும் வேற வேற ஸ்கூல், இல்லை ஒரே ஸ்கூலா இருந்தா கூட எல்லாரும் 500 மார்க் எடுத்தா சந்தோஷம் தானே? அதனால எல்லாரும் நல்லா படிங்க, எல்லாரும் முன்னேறுங்க, எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்காக எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் எடுத்துக்கோங்க. என்ன டவுட்ஸ்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கேட்டுக்கோங்க. ஓகே, நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதுங்க. ஹோம்ஒர்க் ஒரே ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதை இப்போ எழுதி அனுப்பிடுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், குட் நைட். யாரும் இது கேட்கணுமா, சொல்லணுமா? ஹோம்ஒர்க் வந்து 3rd ஃபர்ஸ்ட் சம், அதான் நம்ம சொன்னேன். 6.1ல 3rd ஃபர்ஸ்ட் சம், 3rd தான் நினைக்கிறேன். ஓகேம்மா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். யாராவது பார்த்துட்டு வாங்க. ஓகேவா?
தேங்க்யூ. பை பை. குட் நைட். Thank தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. you. தேங்க்யூ.